ஆகாசவீரன், பேரரசு அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தினமும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் சின்ன சண்டையா போட்டு, அது ஒரு நாள் மிகப்பெரிய சண்டையாவே மாறுது. அந்த சண்டையோட கடைசில இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. இப்படி ஒரு கலவரத்துக்கு நடுவுல பேரரசி தன்னோட அப்பா, அம்மா மட்டும் கூட்டிட்டு தன்னோட குழந்தைக்காக மொட்டை அடிக்கிறதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. என்னதான் சண்டையா இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு யாருக்கும் தெரியாம மொட்டை அடிக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. அதுவும் தன்னோட புருஷனுக்கே சொல்லாம மொட்டை அடிக்கிறதால நம்ம ஆகாச வீரனுக்கு இன்னும் 2 கோவம் அதிகமாகுது. உடனே குலதெய்வ கோயிலுக்கு வந்து தான் குழந்தைக்கு என்ன கேட்காம மொட்டை அடிக்கிறீங்களா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டயும் மாமனார்கிட்டயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இதெல்லாம் பத்தாது நம்ம ஆகாச வீரனோட அம்மா வேற அவங்களும் என் பேத்திக்கு என்னை விட்டுட்டு ஏன்டா மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு இன்னும் 2 பிரச்சனை பெருசாக பாக்குறாங்க. இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் கோவிலுக்குள்ளேயே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒருத்தர் ஏன்பா அப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறீங்க, உங்க 2 பேத்துக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஆகாச வீரன் பேரரசியோட கதையை கேட்கிறாரு. இங்கதான் நமக்கு கதையே ஆரம்பிக்குது. முறையா நம்ம பேரரசிய பொண்ணு பார்க்க வராரு ஆகாச வீரன். நம்ம பேரரசியோட அப்பா என் பொண்ணு ரொம்ப டிகிரி எல்லாம் படிச்சிருக்கா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வீரனோட அம்மாவும் என் புள்ள WMA படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றாங்க. சரி இவ்வளவு படிப்பை படிச்சுட்டு என்ன வேலை செய்யறான்னு சொல்லி கேட்டா இவங்க குடும்பமா சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த ஹோட்டல்ல நம்ம வீரன் தான் பரோட்டா மாஸ்டர். அவரோட கை பக்குவத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வருமா, வியாபாரம் நல்லா பிச்சுக்குமா. சோ இதெல்லாம் காரணம் காட்டி பேரரசிய பொண்ணு கேட்டு வராங்க. இருந்தாலும் பொண்ணு வீட்டு சைடு ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கு. ஏன்னா பரோட்டா மாஸ்டருக்கு எப்பறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தயக்கத்துக்கு நடுவுலே அப்பதான் நம்ம பேரரசியோட அண்ணன் என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்த உடனே மாப்பிள்ள புரோட்டா மாஸ்டரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு நம்ம பேரரசியோட அண்ணனும் முடிவை சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம பேரரசிக்கு வீரன் மேல கொஞ்சம் கண்ணு இருக்கதான் செய்யுது. அவர் போறதுக்கு முன்னாடி அவர் கையால சமைச்ச புரோட்டாவை நம்ம பேரரசிக்கு கொடுத்துட்டு போறாரு. அந்த புரோட்டாவை சாப்பிட்ட உடனே நம்ம அரசிக்கு அப்படி ஒரு ஆனந்தம். இந்த அளவுக்கு டேஸ்டான புரோட்டாவை என் வாழ்நாள நான் சாப்பிட்டதே கிடையாது, கண்டிப்பா இந்த மாப்பிள்ள தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ புரோட்டா கொடுத்தே கரெக்ட் பண்ணிடுறாரு. சோ இப்ப 2 பேத்துக்குமே ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போக இவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாலியா வெளிய சுத்துறாங்க. எங்க போனாலும் புரோட்டா சால்னான்னு எடுத்துட்டே போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் அதை வச்சு தானே இவங்களை கரெக்ட் பண்ணாங்க. கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையை சொல்லிடுறாங்க. நான் WMA எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நான் 10th ஃபெயில், எங்க வீட்டுல போய் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் உங்ககிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஓப்பனா இருப்பா அப்படின்னு வீரனும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம பேரரசு கிட்ட உண்மையா இருக்காரு. அதனால இன்னும் 2 அவங்கள பிடித்து போகுது. இப்படி இவங்க 2 பேத்துக்குமே நிச்சயமும் ஆகி கல்யாணம் டேட்டை பிக்ஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல அரசியோட அண்ணன் மாப்பிளை பத்தி வெளியே விசாரிக்கிறாரு. அப்பதான் அரசியோட அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க சாதாரண ஆட்களே கிடையாது, இவங்க வெளிய பார்க்க தான் ஹோட்டல் கடை நடத்திட்டு இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ரவுடி குடும்பம். வீரனோட அப்பா தினம் தினம் ஒரு பிரச்சனை பண்ணுவாரு, அவங்க அப்பாவே அப்படின்னா அப்ப அந்த வீரன் எப்படி இருப்பான் அப்படின்னு இவங்களை பத்தி புட்டு புட்டு வெளியே விசாரிச்சு வைக்கிறாரு. உடனே வீரனோட மச்சானும் அவங்க அப்பா கிட்ட போய் இந்த சம்மதம் நமக்கு தேவையில்ல, அவங்க குடும்பமே ஒரு ரவுடி குடும்பம் அப்படின்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இந்த விஷயம் நமக்கு வீரனுக்கு தெரிய வருது. உடனே வீர அரசியோட வீட்டுக்கு போய் உங்க மாமா கிட்ட கெஞ்சுறாரு, நாங்க ரவுடி குடும்பம் தான் மாமா, அதெல்லாம் ஒரு காலத்துல, ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, நாங்க சாதாரணமா ஆயிட்டோம், தாராளமா உங்க பொண்ணு எங்களுக்கு கட்டி கொடுங்க, நான் பத்திரமா வச்சு தாங்குவோம் அப்படின்னு அவர் பஞ்சாயத்து பண்றாரு. ஆனா அரசியோட அண்ணனும் இங்க பாரு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு அங்கேயே சண்டை போடுறாரு. கடைசியா வீரன் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், நம்ம யாருமே எதிர்பார்க்க தேவையில்ல, நீ என் கூட வந்து நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டை விட்டு ஓடி வர சொல்றாரு. அப்பதான் அரசி ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் வந்துருவேன், உங்க குடும்பம் எப்படி ரவுடி குடும்பமோ அதே மாதிரிதான் எங்க அப்பாவும் எங்க அண்ணனும், எங்க அப்பா மிகப்பெரிய ஒரு டான், எங்க அண்ணன் அதுக்கும் மேல, இப்ப எனக்காக தான் அவங்க திருந்தி ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, ஒன்னால இவங்களை எதிர்த்து என்ன தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுதான். உடனே வீர ஆகாச வீரனா மாறி நம்ம பேரரசிய அப்படியே மகாராணி மாதிரி அங்கிருந்து தூக்கிட்டு வந்து நைட்டோட நைட்டா அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு தாலியும் கட்டிடுறாரு. வீரனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆகா இந்த பொண்ணு அவங்க வீட்டை எதிர்த்து எனக்காக ஓடி வந்துட்டாலே, கண்டிப்பா அவளை நம்ம கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அப்படி தாங்குறாரு. கல்யாணம் புதுசுல சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருக்கும், ஆனா நாளாக நாளாக தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆகாச வீரன் ஒரு ஹோட்டல சொந்தமா நடத்திட்டு வராரு. அந்த ஹோட்டல்ல கல்லால உட்கார்ந்து நம்ம வீரனோட அம்மா தான் இப்ப புதுசா மருமக வந்துட்டாலே, மருமக கைராசி எப்படி இருக்கும் அப்படின்னு மாமனாரும் மருமகளை கல்லால உட்கார வைக்கிறாரு. உடனே வீரனோட அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது, இத்தனை நாளா நான் தானே அந்த கல்லால உட்கார்ந்துருந்தேன், இப்ப அவன புதுசா வந்து உட்கார்றா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருப்பு ஒண்ணு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த நாள்னு பார்த்து வியாபாரம் 5000 எக்ஸ்ட்ரா வேற ஆயிருக்கு, மருமக வந்த கைராசியோ என்னவோ நம்ம நேரம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி தினமும் கல்லாலே உட்கார வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வீரனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அந்த தங்கச்சியோட பேரை தான் நம்ம ஹோட்டலுக்கு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஹோட்டலோட போர்டை எடுத்துட்டு இப்ப புதுசா மனைவி ஒருத்தங்க உள்ள வந்ததால அவரோட ஹோட்டலுக்கு பேரரசி பேரு அப்படின்னு சொல்லி போர்டை மாத்திட்டாரு. இது அவங்க தங்கச்சிக்கு விஷயம் தெரிய வந்து அவங்களும் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அம்மாவும் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்து இப்ப வந்த மருமகளை கட்டம் கட்டி சுத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே தினம் தினமே பிரச்சனை தான். இங்கதான் ஆரம்பிக்குது முக்கியமான பிரச்சனையே. உடனே மாமியாரும் இப்படி எத்தனை நாள் தான் கல்லாலே உட்காந்துட்டு இருப்ப, ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துடுறவங்களப்ப என்னன்னு கேளு அப்படின்றாங்க. மறுநாள் போய் சாம்பாரை ஊத்து அப்படின்றாங்க. மறுநாள் சாப்பிட்ட இலையை யாருமா எடுப்பா, போய் இலையெடு அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு பக்கம் அம்மாவா ஒரு பக்கம் மனைவியா அப்படின்னு நம்ம வீரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அரசியோட அம்மா வேற அங்கிருந்து தூண்டி வர்றாங்க. போன
கல்யாணமான வீட்ல அப்படி இருக்கணும்டி, இப்படி இருக்கணும்டி அப்படின்னு சொல்லி இன்னும் 2 அட்வைஸ போட, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தான் எதிரா வேலை செய்றாங்களோ அப்படின்னு பேரரசிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழப்பம். இதனாலே தினம் தினம் சண்டை வரத்தால தன்னோட அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போயிடுவாங்க பேரரசி. பின்னாடியே நம்ம வீரனும் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு நான் பண்ணது தப்பு தான், எங்க அம்மா பண்ணது தப்பு தான் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாரு. இருந்தாலுமே அவங்க இறங்கியே வரமாட்டாங்க. பாதி நாள் அம்மா வீட்ல இருக்க, பாதி நாள் புருஷன் வீட்ல இருக்க அப்படின்னு இவங்க வாழ்க்கை ரொம்ப குழப்பமாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல திடீர்னு நம்ம பேரரசி ஒரு நாள் பயங்கரமா சண்டை போடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, தினம் தினம் என் புள்ள இவகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறா. இது வேலைக்கு ஆகாது. இவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வீரோட அம்மா பிளான் பண்றாங்க. இந்த விஷயம் அரசிக்கு தெரிய, இதனால தான் உங்க அம்மா என் மேல இவ்ளோ காண்டா இருக்காங்களா? அப்போ உங்க அம்மாக்கு சுத்தமா புடிக்கலையா? நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போறியா? அப்படின்னு சண்டை பெருசாகுது. அது மட்டும் இல்லாம அந்த 2வது கல்யாணம் பண்றவங்க வேற யாருமே கிடையாது. நம்ம வீரனோட அத்தை பொண்ணு தான். தினம் தினம் அத்தை பொண்ணு கடைக்கு வர, அப்பயும் நம்ம பேரரசி ஒரு டவுட் பட்டாங்க. அப்ப இவனுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல. அதனால தான் என்ன விரட்ட பாக்குறாங்க அப்படின்னு சண்டை பெருசாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல நான் இருக்கவே மாட்டேன், நான் சாக போறேன் அப்படின்னு கடைசியா சாகறதுக்கு முன்னாடி தன்னோட அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அரசி. அண்ணா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போயிட்டா என்னால இருக்கவே முடியல அப்படின்னு. அவங்க அண்ணாக்காரனும் இதே பிரச்சனையா போச்சு, இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு அப்படின்னு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்க கிளம்பி வந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம வீரனும் நீ ஏடி சாகிறது, நான் சாகுறேன் அப்படின்னு அவரு ஒரு கிணத்துல போய் குதிச்சிடறாரு. பார்த்தா அந்த கிணத்துல தண்ணியே இல்ல, ஒரு சாக்கடை தான். அந்த கிணத்துல இருந்து மேல வர முடியாம அந்த கிணத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. இப்ப வீரனும் வீட்டுக்குள்ள இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம அரசியோட அண்ணனும் ஆளுங்களோட கூட்டிட்டு வந்து எவன்டா என் தங்கச்சி மேல கை வச்சது, எவன்டா என் தங்கச்சி அழ வச்சது அப்படின்னு அரசியோட அண்ணனும் வீரனோட அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அப்படின்னு எல்லாத்தையும் பயங்கரமா போட்டு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹோட்டலே அடிச்சு நொறுக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம அரசியும் விடுங்கடா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அவங்களே குண்டு கட்டா தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்ப வீரனோட அப்பா அம்மாக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவர் கிணத்துக்குள்ள வேற மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப நேரமா கிணத்துக்குள்ள சத்தம் கேக்குது அப்படின்னு ஒரு ஆள் எட்டி பார்க்க வீரனும் அவரோட உதவி மூலியமா மேல வந்துறாரு. அவரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே நொறுங்கி இருக்கு. அப்பா அம்மாக்கும் அடிபட்டிருக்கு. என்னமா ஆச்சுன்னு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் உன் பொண்டாட்டியோட அண்ணங்காரன் எங்கெல்லாம் வந்து அடிச்சு போட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வீரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என் அப்பா அம்மா மேலேயே அவன் கை வைக்கிறாள உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு உடனே மாமனார் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, யாருமே ஆளை காணோம். அப்பதான் அவங்க அண்ணனும் ஊருக்குள்ள வந்து அவனை போடுங்கடா அப்படின்னு ஆளை செட் பண்ணிருப்பான். அங்க வீரனுக்கும் அவங்க ஊர் ஆளுங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அங்கிருந்து நம்ம பேரரசோட அண்ணன் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் தங்கச்சியை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. உடனே போலீஸும் நம்ம வீரனும் அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு உனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு எழுதி வாங்கிடுறாங்க. பிரச்சனை இன்னும் 2 பெருசாகுது. இப்போ 2 பேருமே இந்த பிரச்சனையால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசறதில்ல. இப்படியே 3 மாசமா புருஷன் பொண்டாட்டி சண்டை நடந்துட்டே தான் இருக்கு. யாருமே முகம் குடுத்து கூட பேச மாட்றாங்க. ஸோ இங்க ஆரம்பிச்ச சண்டை எங்கெல்லாம் கொண்டு வந்து முடியுது பாருங்க அப்படின்னு கடைசியில இந்த கோவில்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனைக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம வீரனும் பேரரசியும் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல கோவில்ல பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேரரசியோட அண்ணனும் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நம்ம வீரனை அடிக்க வரான். ஏன்னா ஏற்கனவே உங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு வாய்க்கா தகராறு. இதாண்டா சாக்கு அப்படின்னு பிரச்சனையை இன்னும் 2 பெருசாக தான் பாக்குறானுங்க. அப்பதான் கடைசியா எந்த முடிவு பண்ணலாம் அப்படின்னு 2 குடும்பம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வீரனோட தங்கச்சி புருஷன் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. இவங்க 2 பேத்தையும் பிரிச்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு அவரு இவங்க 2 பேத்தையும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு இறங்கி வேலை பாக்குறாரு. ஒரு வக்கீல கூப்பிட்டு டைவர்ஸ் நோட்டீஸோட வராரு. இவங்க 2 பேருமே கையெழுத்து போட்டா மட்டும் போதும். நம்ம வீரனும் நிறைய யோசிச்சு பாக்குறாரு. இத்தனை நாளா இவ கூட நம்ம மாரடிச்சு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இவனால என்னால சமாளிக்க முடியாது. நானும் எவ்வளவுதான் உன்னை நிரூபிக்கிறது உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கும் அப்படின்னு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி கையெழுத்தும் போட்டு கொடுத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறமும் உன் மேல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்னு என்னால காட்ட முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா வீரனோட அம்மாவுக்கு ஒரே ஒரு கஷ்டமாவே இருக்கும், என் பேத்தி விட்டுட்டு போறமே அப்படின்னு. உடனே ஓடி போய் அவங்க பேத்தியை கூட்டிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இந்த விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம பேரரசியும் ஆஹா இவன் மேல நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்கா, ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டோமே. புருஷன் முன்னாடி கிட்ட 1000 சண்டை இருக்கும், ஆனா மனசை விட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நானும் பின்னாடியே வந்துடுறேன்டா அப்படின்னு அவங்களும் பின்னாடியே ஓடி போய் நம்ம புருஷன் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம பேரரசியோட அண்ணங்காரனும் என் தங்கச்சி கூட்டிட்டு போறாங்க, என் தங்கச்சி கடத்திட்டு போறாங்க அப்படின்னு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்க வந்து பிரச்சனை பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல வீரனும் நானும் எவ்வளவு நாள் தானே மச்சான பொறுத்து போறது, வாடா ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு அவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பெருசாக பெருசாக ரொம்ப வெட்டுக்கூது அளவுக்கு போகுது. அப்ப பேரரசே வந்து தடுத்துறாங்க, போகுது இதுக்கப்புறம் என்னால யாரும் சண்டை போட தேவையில்ல, இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சண்டை எல்லாமே மறந்து கடைசியில 2 குடும்பமும் ஒத்துமையா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்படி 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்த பார்த்தா ஒரு விஷயமே சொல்றாங்க. வீரனோட அம்மா என்னமோ 2வது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாக்குறது உண்மைதான், ஆனா அது வீரனுக்கு கிடையாது, அது அவனோட தம்பிக்கு. தன்னோட தம்பிக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தான் அவங்க அந்த பொண்ணை பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா பேரரசே வேணும்னே கடுப்பேத்த தான் தம்பிக்கு பார்த்த பொண்ணு உன் புருஷனுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்ல போய் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இப்படி குலதெய்வ அளவுக்கு கொண்டு வந்து நிக்குது. சோ இதுதான் ஒரு குடும்பத்துல ஜாலியா விளையாட்டுத்தனமா என்ன வேணா சொல்லிடலாம், ஆனா எதிர்க்க நிக்கிறவங்க அவங்க அதனால எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். கடைசியா அவங்க 2 குடும்பமும் எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலுமே எல்லாத்தையும் மறந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. இன்னைக்கு ஒண்ணு சேர்றாங்கன்னா மறுநாளே
வீட்டுக்காரங்களே டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போய் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கு. என்னப்பா நேத்து தான் ஒண்ணு சொன்னீங்க, இப்ப போய் கோர்ட் கேஸ் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேத்து ஒண்ணா தான் இன்னைக்கு சண்டை போட்டோம், நாளைக்கு கோர்ட் கேஸ்ன்னு போவோம். அவர் கட்டத்துக்கு மேல வக்கீலே டென்ஷன் ஆகி, என்னப்பா தினமும் இதே பிரச்சனையா இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணா இருக்க தேவையில்ல அப்படின்னு டைவர்ஸே கொடுத்துறாங்க. சரி டைவர்ஸ் தான் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமாச்சும் உங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுவும் கிடையாது. இன்னைக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு 2 பேரும் ஒண்ணு கூடிடுறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. கோர்ட்டு நீதி நான் எதுவுமே பார்க்காம ஒரு பேப்பர் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்காது, மனசு தான் பிரிச்சு வைக்கும், அதுதான் உண்மையான கோர்ட்டு அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னதான் 1000 சண்டை வந்தாலுமே உட்காந்து பேசினா முடியிற காரியம் எதுவுமே இல்ல அப்படின்னு ரொம்ப அழகா அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா பாண்டியராஜ் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் அதை எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு ஃபீல் குட் மூவியாவும் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். தலைவன் தலைவியோட படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாச வீரன் பேரரசு அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் கல்யாண நாள்ல இருந்து தினமும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் சின்ன சண்டையா போட்டு அது ஒரு நாள் மிகப்பெரிய சண்டையாவே மாறுது. அந்த சண்டையோட கடைசியில இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. இப்படி ஒரு கலவரத்துக்கு நடுவுல பேரரசி தன்னோட அப்பா அம்மா மட்டும் கூட்டிட்டு தன்னோட குழந்தைக்காக மொட்டை அடிக்கிறதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. என்னதான் சண்டையா இருந்தாலுமே ஒரு குழந்தைக்கு யாருக்கும் தெரியாம மொட்டை அடிக்கிறாங்க. சொந்த பந்தங்கள் யாருமே கிடையாது. அதுவும் தன்னோட புருஷனுக்கே சொல்லாம மொட்டை அடிக்கிறதால நம்ம ஆகாச வீரனுக்கு இன்னும் 2 கோவம் அதிகமாகுது. உடனே குலதெய்வ கோயிலுக்கு வந்து தான் குழந்தைக்கு என்ன கேட்காம மொட்டை அடிக்கிறீங்களா அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டையும் மாமனார்கிட்டயும் பயங்கரமா சண்டை போறாரு. இதெல்லாம் பார்த்தாது நம்ம ஆகாச வீரனோட அம்மா வேற, அவங்களும் என் பேத்திக்கு என்னை விட்டுட்டு ஏன்டா மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு இன்னும் 2 பிரச்சனை பெருசாக பாக்குறாங்க. இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் கோவிலுக்குள்ளே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒருத்தர், ஏன்பா அப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறீங்க, உங்க 2 பேத்துக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஆகாச வீரன் பேரரசியோட கதையை கேட்கிறாரு. இங்கதான் நமக்கு கதையே ஆரம்பிக்குது. முறையா நம்ம பேரரசிய பொண்ணு பார்க்க வராரு ஆகாச வீரன். நம்ம பேரரசியோட அப்பா, என் பொண்ணு ரொம்ப டிகிரி எல்லாம் படிச்சிருக்கா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வீரனோட அம்மாவும், என் புள்ள WMA படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றாங்க. சரி இவ்வளவு படிப்பை படிச்சுட்டு என்ன வேலை செய்யறான்னு சொல்லி கேட்டா, இவங்க குடும்பமா சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த ஹோட்டல்ல நம்ம வீரன் தான் பரோட்டா மாஸ்டர். அவரோட கை பக்குவத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வருமா, வியாபாரம் நல்லா பிச்சுக்குமா. சோ இதெல்லாம் காரணம் காட்டி பேரரசிய பொண்ணு கேட்டு வராங்க. இருந்தாலும் பொண்ணு வீட்டு சைடு ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கு. ஏன்னா பரோட்டா மாஸ்டருக்கு எப்பறம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தயக்கத்துக்கு நடுவுலே அப்பதான் நம்ம பேரரசியோட அண்ணன் என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்த உடனே மாப்பிள்ள பரோட்டா மாஸ்டரா இருக்காரு, அது மட்டும் இல்லாம நாங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு நம்ம பேரரசியோட அண்ணனும் முடிவை சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம பேரரசிக்கு வீரன் மேல கொஞ்சம் கண்ணு இருக்கதான் செய்யுது. அவர் போறதுக்கு முன்னாடி அவர் கையால சமைச்ச பரோட்டாவை நம்ம பேரரசிக்கு கொடுத்துட்டு போறாரு. அந்த பரோட்டாவை சாப்பிட்ட உடனே நம்ம அரசிக்கு அப்படி ஒரு ஆனந்தம். இந்த அளவுக்கு டேஸ்டான பரோட்டாவை என் வாழ்நாள நான் சாப்பிட்டதே கிடையாது, கண்டிப்பா இந்த மாப்பிள்ள தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பரோட்டா கொடுத்தே கரெக்ட் பண்ணிடுறாரு. சோ இப்ப 2 பேத்துக்குமே ஒருத்தர் புடிச்சு போக இவங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜாலியா வெளியே சுத்துறாங்க. எங்க போனாலும் பரோட்டா சால்னான்னு எடுத்துட்டே போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் அதை வச்சு தானே இவங்களை கரெக்ட் பண்ணாங்க. கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையை சொல்லிடுறாங்க, நான் WMA எல்லாம் ஒண்ணும் பண்ணல, நான் 10th ஃபெயில், எங்க வீட்டுல போய் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் உங்ககிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஓப்பனா இருப்பா அப்படின்னு வீரனும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம பேரரசு கிட்ட உண்மையா இருக்காரு. அதனால இன்னும் 2 அவங்கள பிடித்து போகுது. இப்படி இவங்க 2 பேத்துக்குமே நிச்சயமா ஆகி கல்யாணம் டேட்டை பிக்ஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல அரசியோட அண்ணன் மாப்பிளை பத்தி வெளியே விசாரிக்கிறாரு. அப்பதான் அரசியோட அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க சாதாரண ஆட்களே கிடையாது, இவங்க வெளியே பார்க்க தான் ஹோட்டல் கடை நடத்திட்டு இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ரவுடி குடும்பம். வீரனோட அப்பா தினம் தினம் ஒரு பிரச்சனை பண்ணுவாரு, அவங்க அப்பாவே அப்படின்னா அப்ப அந்த வீரன் எப்படி இருப்பான் அப்படின்னு இவங்களை பத்தி புட்டு புட்டு வெளியே விசாரிச்சு வைக்கிறாரு. உடனே வீரனோட மச்சானும் அவங்க அப்பா கிட்ட போய் இந்த சம்மதம் நமக்கு தேவையில்ல, அவங்க குடும்பமே ஒரு ரவுடி குடும்பம் அப்படின்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இந்த விஷயம் நமக்கு வீரனுக்கு தெரிய வருது. உடனே வீர அரசியோட வீட்டுக்கு போய் உங்க மாமா கிட்ட கெஞ்சுறாரு, நாங்க ரவுடி குடும்பம் தான் மாமா, அதெல்லாம் ஒரு காலத்துல, ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, நாங்க சாதாரணமா ஆயிட்டோம், தாராளமா உங்க பொண்ணு எங்களுக்கு கட்டி கொடுங்க, நான் பத்திரமா வச்சு தாங்குவோம் அப்படின்னு அவர் பஞ்சாயத்து பண்றாரு. ஆனா அரசியோட அண்ணனும் இங்க பாரு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு அங்கேயே சண்டை போடுறாரு. கடைசியா வீரன் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், நம்ம யாருமே எதிர்பார்க்க தேவையில்ல, நீ என் கூட வந்து நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டை விட்டு ஓடி வர சொல்றாரு. அப்பதான் அரசி ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் வந்துருவேன், உங்க குடும்பம் எப்படி ரவுடி குடும்பமோ அதே மாதிரிதான் எங்க அப்பாவும் எங்க அண்ணனும், எங்க அப்பா மிகப்பெரிய ஒரு டான், எங்க அண்ணன் அதுக்கும் மேல, இப்ப எனக்காக தான் அவங்க திருந்தி ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, ஒன்னால இவங்களை எதிர்த்து என்ன தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுதான். உடனே வீர ஆகாச வீரனா மாறி நம்ம பேரரசிய அப்படியே மகாராணி மாதிரி அங்கிருந்து தூக்கிட்டு வந்து நைட்டோட நைட்டா அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு தாலியும் கட்டிடுறாரு. வீரனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆகா இந்த பொண்ணு அவங்க வீட்டை எதிர்த்து எனக்காக ஓடி வந்துட்டாலே, கண்டிப்பா அவளை நம்ம கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அப்படி தாங்குறாரு. கல்யாணம் புதுசுல சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருக்கும், ஆனா நாளாக தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆகாச வீரன் ஒரு ஹோட்டல சொந்தமா நடத்திட்டு வராரு. அந்த ஹோட்டல்ல கல்லால உட்கார்ந்து நம்ம வீரனோட அம்மா தான். இப்ப புதுசா மருமக வந்துட்டாலே மருமக கைராசி எப்படி இருக்கும் அப்படின்னு மாமனாரும் மருமகளை கல்லால
கல்லால உட்கார வைக்கிறாரு. உடனே வீரனோட அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இத்தன நாளா நான் தானே அந்த கல்லால உட்கார்ந்திருந்தேன். இப்ப அவன புதுசா வந்து உட்கார்றா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருப்பு ஒண்ணு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த நாளுன்னு பார்த்து வியாபாரம் 5000 எக்ஸ்ட்ரா வேற ஆயிருக்கு. மருமக வந்த கைராசியம் என்னவோ நம்ம நேரம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி தினமும் கல்லாலே உட்கார வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வீரனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சியோட பேரை தான் நம்ம ஹோட்டலுக்கு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த ஹோட்டலோட போர்டை எடுத்துட்டு இப்ப புதுசா மனைவி ஒருத்தங்க உள்ள வந்ததால அவரோட ஹோட்டலுக்கு பேரரசி பேரு அப்படின்னு சொல்லி போர்டை மாத்திட்டாரு. இது அவங்க தங்கச்சிக்கு விஷயம் தெரிய வந்து அவங்களும் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அம்மாவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்து இப்ப வந்த மருமகளை கட்டம் கட்டி சுத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே தினமே பிரச்சனை தான். இங்கதான் ஆரம்பிக்குது முக்கியமான பிரச்சனையே. உடனே மாமியாரும் இப்படி எத்தனை நாள் தான் கல்லாலே உட்காந்துட்டு இருப்ப, ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துடுறவங்களப்ப என்னன்னு கேளு அப்படின்றாங்க. மறுநாள் போய் சாம்பாரை ஊத்து அப்படின்றாங்க. மறுநாள் சாப்பிட்ட இலையை யாருமா எடுப்பா, போய் இலையெடு அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு பக்கம் அம்மாவா ஒரு பக்கம் மனைவியா அப்படின்னு நம்ம வீரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அரசியோட அம்மா வேற அங்கிருந்து தூண்டி வர்றாங்க. போன வீட்டுல அப்படி இருக்கணும்டி எப்படி இருக்கணும்டி அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்வைஸ போட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தான் எதிராக வேலை செய்யறாங்களோ அப்படின்னு பேரரசிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குழப்பம். இதனாலே தின சண்டை வரத்தால தன்னோட அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவாங்க பேரரசி. பின்னாடியே நம்ம வீரனும் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே நான் பண்ணது தப்பு தான், எங்க அம்மா பண்ணது தப்பு தான் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாரு. இருந்தாலுமே அவங்க இறங்கியே வர மாட்டாங்க. பாதி நாள் அம்மா வீட்டுல இருக்கு, பாதி நாள் புருஷன் வீட்டுல இருக்கு அப்படின்னு இவங்க வாழ்க்கை ரொம்ப குழப்பமாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் திடீர்னு நம்ம பேரரசி ஒரு நாள் பயங்கரமா சண்டை போடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா தினம் என் புள்ள இவகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறா, இது வேலைக்கு ஆகாது, இவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம வீரோட அம்மா பிளான் பண்றாங்க. இந்த விஷயம் அரசிக்கு தெரிய இதனாலதான் உங்க அம்மா என் மேல இவ்வளவு காண்டா இருக்காங்களா, அப்போ உங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கலையா, நீ வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சண்டை பெருசாகுது. அது மட்டும் இல்லாம அந்த 2வது கல்யாணம் பண்றவங்க ஒரு யாருமே கிடையாது, நம்ம வீரனோட அத்தை பொண்ணு தான். தினம் அத்தை பொண்ணு கிடைக்க வர அப்பயும் நம்ம பேரரசி ஒரு டவுட் பட்டாங்க. அப்ப இவனுக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல, அதனாலதான் என்ன விரட்ட பாக்குறாங்க அப்படின்னு சண்டை பெருசாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல நான் இருக்கவே மாட்டேன், நான் சாக போறேன் அப்படின்னு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட அண்ணன் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறாங்க அரசி. ஆனா இங்க இருந்து எனக்கு கூட்டிட்டு போயிட்டா என்னால இருக்கவே முடியல அப்படின்னு. அவங்க அண்ணா காரணம் இதே பிரச்சனையா போச்சு, இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு அப்படின்னு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்க கிளம்பி வந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம வீரனும் நீ ஏடி சாகிறது, நான் சாகுறேன் அப்படின்னு அவரு ஒரு கிணத்துல போய் குதிச்சிடறாரு. பார்த்து அந்த கிணத்துல தண்ணியே இல்ல, ஒரு சாக்கடை தான். அந்த கிணத்துல இருந்து மேல வர முடியாம அந்த கிணத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாரு. இப்ப வீரனும் வீட்டுக்குள்ள இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம அரசியோட அண்ணனும் ஆளுங்களோட கூட்டிட்டு வந்து எவன்டா என் தங்கச்சி மேல கை வச்சது, எவன்டா என் தங்கச்சி அழ வச்சது அப்படின்னு அரசியோட அண்ணனும் வீரனோட அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அப்படின்னு எல்லாத்தையும் பயங்கரமா போட்டு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹோட்டலே அடிச்சு நொறுக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரசியும் விடுங்கடா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அவங்களே குண்டு கட்டா தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்ப வீரனோட அப்பா அம்மாக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவர் கிணத்துக்குள்ள வேற மாட்டிக்கிட்டாரு. ரொம்ப நேரமா கிணத்துக்குள்ள சத்தம் கேக்குது அப்படின்னு ஒரு ஆள் எட்டி பார்க்க வீரனும் அவரோட உதவி மூலியமா மேல வந்துறாரு. அவரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே நொறுங்கி இருக்கு, அப்பா அம்மாக்கும் அடிபட்டிருக்கு. என்னமா ஆச்சுன்னு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் உன் பொண்டாட்டியோட அண்ணங்காரன் எங்கெல்லாம் வந்து அடிச்சு போட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வீரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என் அப்பா அம்மா மேலேயே அவன் கை வைக்கிறாள உங்களுக்கு இருக்குடா அப்படின்னு உடனே மாமனார் வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, யாருமே ஆளை காணோம். அப்பதான் அவங்க அண்ணனும் ஊருக்குள்ள வந்து அவனை போடுங்கடா அப்படின்னு ஆளை செட் பண்ணிருப்பான். அங்க வீரனுக்கும் அவங்க ஊர் ஆளுங்களுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அங்கிருந்து நம்ம பேரரசோட அண்ணன் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் தங்கச்சியை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. உடனே போலீஸும் நம்ம வீரனும் அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு உனக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு எழுதி வாங்கிடுறாங்க. பிரச்சனை இன்னும் 2 பெருசாகுது. இப்போ 2 பேருமே இந்த பிரச்சனையால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசறதில்ல. இப்படியே 3 மாசமா புருஷன் பொண்டாட்டி சண்டை நடந்துட்டே தான் இருக்கு. யாருமே முகம் கொடுத்து கூட பேச மாட்றாங்க. ஸோ இங்க ஆரம்பிச்ச சண்டை எங்கெல்லாம் கொண்டு வந்து முடியுது பாருங்க அப்படின்னு கடைசியில இந்த கோவில்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனைக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம வீரனும் பேரரசியும் சொல்றாங்க. இதுக்கு நடுவில் கோவில்ல பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேரரசியோட அண்ணனும் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நம்ம வீரனை அடிக்க வரான். ஏன்னா ஏற்கனவே உங்க 2 பேத்துக்கு நடுவில் ஒரு வாய்க்கா தகராறு, இதாண்டா சாக்கு அப்படின்னு பிரச்சனையை இன்னும் 2 பெருசாக தான் பாக்குறானுங்க. அப்பதான் கடைசியா எந்த முடிவு பண்ணலாம் அப்படின்னு 2 குடும்பமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வீரனோட தங்கச்சி புருஷன் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு, இவங்க 2 பேத்தையும் பிரிச்சிடலாம், டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு. அவரு இவங்க 2 பேத்தையும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு இறங்கி வேலை பாக்குறாரு. ஒரு வக்கீல கூப்பிட்டு டைவர்ஸ் நோட்டீஸோட வராரு. இவங்க 2 பேருமே கையெழுத்து போட்டா மட்டும் போதும். நம்ம வீரனும் நிறைய யோசிச்சு பாக்குறாரு. இத்தனை நாளா இவ கூட நம்ம மாரடிச்சு பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் இவனால என்னால சமாளிக்க முடியாது, நானும் எவ்வளவுதான் உன்னை நிரூபிக்கிறது உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கும் அப்படின்னு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி கையெழுத்தும் போட்டு கொடுத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறமும் உன் மேல எவ்வளவு அன்பு
இருக்கு அப்படின்னு என்னால காட்ட முடியல. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா வீரனோட அம்மாவுக்கு ஒரே ஒரு கஷ்டமாவே இருக்கும். என் பேத்தி விட்டுட்டு போறோமே அப்படின்னு. உடனே ஓடி போய் அவங்க பேத்திய கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. இந்த விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம பேரரசியும், ஆஹா இவன் மேல நம்ம எவ்ளோ பாசம் வச்சிருக்கா. ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டோமே. புருஷன் பொண்டாட்டி கிட்ட 1000 சண்டை இருக்கும். ஆனா மனசு விட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நானும் உன் பின்னாடியே வந்துறேன்டா அப்படின்னு அவங்களும் பின்னாடியே ஓடி போய் நம்ம புருஷன் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம பேரரசியோட அண்ணங்காரனும் என் தங்கச்சி கூட்டிட்டு போறாங்க, என் தங்கச்சி கடத்திட்டு போறாங்க அப்படின்னு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்க வந்து பிரச்சனை பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல வீரனும் நானும் எவ்வளவு நாள் தான்டா மச்சான்னு பொறுத்து போறது, வாடா ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு அவங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை பெருசாக பெருசாக ரொம்ப வெட்டுக்கூது அளவுக்கு போகுது. அப்ப பேரரசே வந்து தடுத்துறாங்க. போகுது, இதுக்கப்புறம் என்னால யாரும் சண்டை போட தேவையில்ல, இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சண்டை எல்லாமே மறந்து கடைசியில 2 குடும்பமும் ஒத்துமையா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்படி 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து பார்த்தா ஒரு விஷயமே சொல்றாங்க. வீரனோட அம்மா என்னமோ 2வது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாக்குறது உண்மைதான். ஆனா அது வீரனுக்கு கிடையாது. அது அவனோட தம்பிக்கு. தன்னோட தம்பிக்கு பொண்ணு பாக்குறதுக்காக தான் அவங்க அந்த பொண்ணை பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா பேரரசே வேணும்னே கடுப்பேத்த தான் தம்பிக்கு பார்த்த பொண்ணு உன் புருஷனுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்ல போய் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இப்படி குலதெய்வ அளவுக்கு கொண்டு வந்து நிக்குது. சோ இதுதான் ஒரு குடும்பத்துல ஜாலியா விளையாட்டுத்தனமா என்ன வேணா சொல்லிடலாம். ஆனா எதிர்க்க நிக்கிறவங்க அவங்க அதனால எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். கடைசியா அவங்க 2 குடும்பமும் எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலுமே எல்லாத்தையும் மறந்து ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. இன்னைக்கு ஒண்ணு சேர்றாங்கன்னா மறுநாளே டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போய் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கு. என்னப்பா நேத்து தான் ஒண்ணு சேர்ந்தீங்க, இப்ப போய் கோர்ட்டு கேஸ் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நேத்து ஒண்ணா தான் இன்னைக்கு சண்டை போட்டோம், நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போவோம். அவர் கட்டத்துக்கு மேல வக்கீலே டென்ஷன் ஆகி என்னப்பா தினமும் இதே பிரச்சனையா இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணா இருக்க தேவையில்ல அப்படின்னு டைவர்ஸே கொடுத்துறாங்க. சரி டைவர்ஸ் தான் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறமாச்சும் உங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னைக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு 2 பேரும் ஒண்ணு கூடிடுறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. கோர்ட்டு மீதி நான் எதுவுமே பார்க்காம ஒரு பேப்பர் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வைக்காது, மனசு தான் பிரிச்சு வைக்கும், அதுதான் உண்மையான கோர்ட்டு அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னதான் 1000 சண்டை வந்தாலுமே உட்காந்து பேசினா முடியிற காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஏன்னா பாண்டியராஜ் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் அதை எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். தலைவன் தலைவியோட படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.